அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். சீதா தேவியால் சிரஞ்சீவி என்று ஆசை பெற்றவர் தான் அனுமன்க. அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், ஆரோக்கியம், வாக்கு சாதுத்தியம், வீரம் ஆகிய அனைத்தையும் அனுமன் ஒன்றாக அமைத்த பெற்றவர். அவர் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தவருங்க. அதனால தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்களில் மார்கழி மாத அமாவாசை மூலம் நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தியாக அனைத்து அனுமான் கோவில்களிலும் வைணவ கோயில்களும் சிறப்பாக அனுமன் ஜெயந்தியை கொண்டாடப்படுகின்றன. அது மட்டும் கிடையாதுங்க, வட மாநிலங்களில் அனுமன் ஜெயந்தி பங்குனி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுகிறது. சூரிய உதயத்தின்படி அனுமன் ஜெயந்தி 11/1/2024 ஆண்டு அன்றுதான், அதாவது மார்கழி 26ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை திதியும் புதிய நாளில் வருதுங்க. அன்று அனுமனை மகிழ்விக்க மக்கள்கள் இந்த நாளில் விரதம் இருப்பாங்க. பொதுவாக எந்த ஒரு பூஜை என்றாலும் மாலையில் செய்வதை விட காலையில் செய்வதே சிறப்புங்க. அதுவும் மார்கழி மாதத்தில் காலையில் விளக்கேற்றி அனுமனை வழிபடலாம். ராமன் அல்லது அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடணுங்க. பொரி, அவல், கடலை, சர்க்கரை, வெண்ணெய், தேன், நீர், பழங்கள், வாழைப்பழம் போன்றவர்களை நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. சரி, எப்படி வழிபடணும் அப்படின்னா, வீட்டில் அனுமனுடைய திருவள்ளுவ படம் இருந்தால் அதை சுத்தம் செய்து அனுமன் பால் முழுவதுமே பொட்டு வைக்கணுங்க. அனுமன் படம் இல்லாதவங்க ஒரு மனை பலகையில் கோலம் போட்டு வீட்டில் ராமாயணம் புத்தகம் இருந்தால் அதை வைக்கலாம். எதுவுமே இல்லை என்றாலும் மனதார அனுமனை நினைத்து வழிபட்டாலே அவர் நம்மளுடைய பூஜையை ஏற்பாருங்க. பூஜைக்கு சர்க்கரை பொங்கல், அடை, பாயாசம் ஏதாவது ஒன்றை முடிந்தால் வைங்க. அப்படி இல்லைன்னா அனைத்தையும் செய்து வைங்க. அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் குளித்து ராம நாமம் சொல்லி வணங்கி உபவாசத்தை துவங்கணுங்க. அருகில் இருக்கும் ராமன் அல்லது அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை இட்டு வழிபாட்டை துவங்கலாங்க. வசதி இருந்தா வடைமாலை சாட்சியும் வெண்ணெய் காப்பும் சாட்சியும் வழிபடலாம். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாங்க. அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குங்க. அவருக்கு ஸ்ரீராமம் ஜெயந்தி மாலை சுற்றி போட்டால் அனைத்து செயலுமே வெற்றி அடைந்து செய்யும் ஐதீகமாகவே சொல்லப்பட்டு வருகின்றதுங்க. அதனால ஜனவரி 11ஆம் தேதி அன்று கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தி என்று விரதம் இருப்பீங்க, யாரெல்லாம் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடுவீங்க அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.